Hello everyone. Happy Mother's Day to all the ladies. நான் ஏன் எல்லா லேடிஸ்க்கும் நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா லேடிஸ்க்கும் அந்த ஒரு மதர்லி கேரக்டர் இருக்கும். குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதோ டீச் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கள வந்து நர்ச்சர் பண்ணுறதுக்கு குழந்தைங்கள பிடிக்காத லேடிஸ்ன்றது ரொம்ப ரேரில். ஸோ அதனால தான் எல்லா லேடிஸ்க்கும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்னோடய பொண்ணு தான் இந்த ஃப்ளவர் புக்கே வாங்கி கொடுத்தா. ஸோ அதை தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்களோட பிளான் என்னென்னா, நானும் என்னோடய ஃபேமிலியும் என்னோடய பிரதர்ஸ் ஃபேமிலியும் 2 பேரும் வந்துட்டு ஒரு குட்டி பிக்னிக் போகலாம் அப்படின்னு இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என் தம்பி ஒய்ஃப் அவங்களும் வந்து கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வாழை இலையில் புதிச்சோறு மாதிரி நாங்கள் கட்டி எடுத்துகிட்டு போனோம். அது மேல அப்படியே வச்சிருங்க. இப்படி இப்படி மடிங்க. ஓகே. என்னோடய பிரதர் தான் பேக் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்கு அந்த ப்ரௌன் கவரும் வச்சு பேக் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே சூப்பர். ஹைலைட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு அந்த பார்க்கை பார்த்துருக்கோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் 2 காரில். ஒரு கார் வந்து என்னோடய தம்பி பையன் ஜோ எல்லாம் வந்து அவன் ட்ரைவ் பண்ணது, இன்னொரு கார் என் தம்பியும். ஸோ நல்லா இருந்தது, ஃபன்னாக. அந்த ரூட்டே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்காவது பிக்னிக் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா போங்க. பைலட் பாயிண்ட் அப்படின்ற இடம் ரொம்ப அங்கே இருக்க வீடுங்களே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். Welcome to Pilot Point. சின்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அங்கே இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே அங்கே சின்ன காஃபி ஷாப் அதெல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து எல்லாருக்கும் பயங்கர பசி. ஸோ உடனே நாங்கள் வந்து ஒரு ஷேடட் ஏரியா பார்த்து அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். So good. மதர்ஸ் டேக்கு அம்மாவுக்கு வந்து நாங்கள் விஷஸ்லாம் சொன்னோம். அதே மாதிரி அவங்களும் எங்களுக்கு சில விஷஸும் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபேமிலியில் இருக்கிற அழகான அன்பான இப்போ அம்மாவா இருக்கிற 2 அம்மாங்களுக்கும் வாழ்த்துக்கள். வருங்கால அம்மாவுக்கு போற சாராவுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் நம்மளை ரொம்ப ரொம்ப கனப்படுத்தி இருக்காரு உண்மையா பார்த்தா. ஏன்னா ஏசாயால சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு. அப்பா அவரு எவ்வளவு ஒரு கனத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அதை நம்ம எப்பொழுதுமே காப்பாத்திக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை பிடிச்சிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த ஒரு தாயா இருந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்களுடைய வருங்காலத்துக்காக, பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. ஏன்னா நம்ம அதிகமா ஜெபிக்க வேண்டி இருக்குது. அது இந்த நாட்கள்ல இந்த கால கட்டத்துல நம்ம அதிகமா ஜெபம் பண்ண வேண்டி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்றாரு. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் நதியை போல் இருக்குன்றாரு. கர்த்தர் வந்து உன் பிள்ளைகளை போதித்து வழி நடத்துவாரு அவரு. இது இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள். அது இன்னொரு முக்கியமான வாக்குத்தத்தம். நான் ரொம்ப வருஷங்களா நான் அந்த வாக்குத்தத்தை சொல்லியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். உன் சந்ததியானது ஜாதிகள் மத்தியிலும் உன் சந்தானமானது ஜனங்கள் மத்தியிலும் அறியப்பட்டு இருக்கும். இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு மற்றவங்க அறிந்து கொள்வார்கள். அம்மா அது ஏசாயா 61:9. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பிடிச்சிட்டு நீங்க நீங்க இந்த மதர்ஸ் டேல எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்.
இன்னும் அதிகமா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய காரியங்கள்ல இன்னும் கனத்தை அவருக்கு கொடுத்து அவரு நம்மள வந்துட்டு எவ்வளவு கனப்படுத்தி இருக்காரு. வேதத்துல நிறைய பெண்களை பார்க்கும்போது கனம் பொருந்திய ஸ்திரீன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு நிறைய இடத்துல. அப்படிப்பட்ட கனம் பொருந்திய ஸ்திரீகளாக நீங்க இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துறேன். ஓகே, சூப்பர். தேங்க்யூமா. ஒரு சிம்பிள் அட்வைஸா வந்துட்டு இந்த விஷயம்லாம் நீங்க இன்னும் பெட்டர் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அது இந்த காலத்து இப்போ எங்க மாதிரி இல்லை ஈவன் சேரா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நாங்க முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போ போன மாதிரி இருக்கு சில விஷயம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி இல்லையடா தங்கம். எது இல்லையா? சேரெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நல்லா வளர்ந்துருக்கா. இப்ப பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாவே இருக்காங்கல்ல, ஓவர் ஸ்மார்ட் ஆயிடுச்சு. ஆமா, நிறைய விஷயம் தெரியுது அவங்களுக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப ஸ்மார்ட்டா நல்லா இருக்காங்க. அது வந்துட்டு எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். மாமா, நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க பொண்ண? நல்ல ஒரு அம்மாவா இருக்கான்னு நம்புறேன். நெகட்டிவா சொன்னாலும் ஓகே தான். இல்ல 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 நல்ல அம்மாவா இருக்கு. என்ன பிள்ளைங்க விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற, ரொம்ப அதான் அவங்களுக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு ஆறுதலா அன்பா அவங்க கூடவே இருந்து அவங்களை ரொம்ப பாதுகாத்து பராமரிக்கணும்ன்ற அந்த ஒரு இதோட இருக்கு நீ. அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதான் இந்த விஷயம் கொஞ்சம் பசங்களை கேட்டா நான் ஓவரா பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன தெரியுமா சொல்லி தப்பிக்கிறேன், என்னோட அம்மா இதுக்கு மேல இருந்தாங்க ஓவர் ப்ரொடெக்டிவ். இல்ல அது நம்ம இந்தியால அப்படி, அவங்க அமெரிக்கன் லைஃப்ல அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொத்தி பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதே போல லோஜியோ நல்ல ஒரு அம்மாவா இருக்கா. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நீங்க 2 பேரும் சாராவும் சரி உங்க பிள்ளைங்களுக்கும் மட்டும் இல்ல, நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். கர்த்தருடைய விஷயத்துல நிறைய ஆறுதல் தேடுற நிறைய பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு அம்மாவா அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதான் தாய் தேற்றுவது போல அந்த தேர்வுல. ஏன்னா நான் இங்க பாக்குறேன் நிறைய பேரு அந்த ஒரு ஆறுதலுக்காகத்தான் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம கொஞ்சம் அன்பா பேசினா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆயிடுது. அது 2 பேர் செய்யுங்க எல்லாரும். ஓகே, தேங்க் யூ. சூப்பர்.